வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் இமேஜஸ். சசிகாந்த் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டெஸ்ட் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸில் டைரக்ட் ஓடிடி படமாக ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படத்தில் மாதவன், சித்தார்த், நயன்தாரா, மீரா ஜாஸ்மின் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சித்தார்த் வந்து இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமில் ஒரு முக்கியமான ஸ்டார் பிளேயராக இருக்காரு, சீனியர் பிளேயரும் கூட. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ கரண்ட்லி அவர் வந்து ஃபார்ம் அவுட் ஆயிருக்காரு. அப்படிங்கிறதுனால டீமுக்குள்ள அவருக்கு ஒரு சின்ன ப்ரெஷர், அவர் ரிட்டையர் ஆக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இந்த டைமில் தான் இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் சீசனோட கடைசி மேட்ச் சென்னையில் நடந்துட்டு இருக்கு. மீடியாவோட ப்ரெஷர், டீமில் நடந்துட்டு இருக்க பாலிடிக்ஸ், இந்த மாதிரி காரணங்களால சித்தார்த்துக்கு அது கடைசி மேட்சாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அனுமானிக்கப்படுது. இன்னொரு பக்கம் மாதவன், அவர் வந்து ஒரு ஃபெயிலியர் சயின்டிஸ்ட். பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக ஆல்டர்னேட் ஃபியூல் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்கள் ஆராய்ச்சியில் இருக்கிறாரு. பட் அவரோட ப்ராஜெக்ட் எதுவுமே சக்சஸ்ஃபுல் ஆகல. ஈவன் நல்ல ஐடியாஸ், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அது வந்து கவர்மெண்டோட அப்ரூவல் கிடைக்கல. யாருமே அவருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணவோ ஸ்பான்சர் பண்ணவோ ரெடியா இல்ல. மோரோவர் அவரோட பர்சனல் லைஃபுமே கொஞ்சம் ப்ராப்ளம்ல தான் இருக்கு. மாதவனுக்கும் நயன்தாராக்கும் ரொம்ப நாட்களா குழந்தையே இல்ல. டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்றாங்க இதுதான் கடைசி சான்ஸ், இப்ப குழந்தை வந்தாதான் அவனுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் மனசுல வச்சுக்கிட்டு இதுல வந்து மேட்ச் ஃபிக்சிங் பண்ணி பல கோடிகள் வந்து பிசினஸ் பண்றதுக்கு, ஸ்கேம் பண்றதுக்கு ரெடியா இருக்க ஒரு டீமும் இருக்காங்க. இந்த மூணு கதைகளும் எந்த புள்ளியில் இணையுது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதா இந்த டெஸ்ட் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தோட பேசிக் ஐடியா தான் அந்த 3 ஸ்டோரி லைன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது மூணுமே ரொம்ப ஆத்தென்டிக்கா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காமே இருந்துச்சு. உதாரணத்துக்கு சித்தார்த்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னா, அவரோட கேரக்டரை பார்க்கும்போதே நமக்கு நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஞாபகத்துக்கு வருவாங்க. பயங்கரமான ஃபார்ம்ல இருந்த, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்டார் பிளேயரா இருந்த ஒருத்தர். அவரோட கடைசி காலத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகிட்டு நிறைய பேர் வந்து டீமுக்குள்ளே ப்ரெஷர் பண்ணி ரிட்டையர் ஆக சொல்லி ஃபோர்ஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷனுக்குள்ள நமக்கு பிடிச்ச நிறைய பிளேயர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்படியான ஒரு கேரக்டரையும் அந்த கேரக்டருக்கு கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்ட் அந்த கதை மேல வருது. மோரோவர் அவருக்கு இதுதான் கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இதில் ஒரு பெருசா ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தமே அவருக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் மாதவனோட ஸ்டோரியை பார்த்தோம்னா, அவரு ஸ்டோரியுமே முழுக்க முழுக்க ட்ராஜடியா இருக்குது. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இதுதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்காக. இன்னொரு பக்கம் அவரோட சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கான அப்ரூவல்ஸ் எதுவுமே வரல. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்றதுக்கு அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கிடைக்குது. அதை எப்படி பண்ணிட முடியுமா இல்லையாங்கிற மாதிரியான அவருக்கும் ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது. ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் ரெண்டு கதையும் எந்த புள்ளியில இணையுது அப்படிங்கிற மேட்டர் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு படத்துல. ரொம்ப லேட்டரா தான் இந்த ரெண்டு கதைகளும் இணையுது அப்படின்னாலும் அந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்துல ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெர்ஃபார்மன்சஸ் தான். 4 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருக்காங்க. மாதவன், சித்தார்த், நயன்தாரா அண்ட் மீரா ஜாஸ்மின் 4 பேருமே ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சித்தார்த் அவர்கள் இந்த கேரக்டர் டிசைனை பார்க்கும்போது சித்தார்த் இது ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா, ரொம்பவே கன்வின்சிங்கா அந்த கேரக்டர் வந்து நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டீமுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், மீடியாவோட பிரஷர், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான இன்சிடென்ட் நடக்குது, அதை தொடர்ந்து அவரோட மன அலைகள் எப்படி எல்லாம் மாறுது, அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு, அந்த மன உளைச்சல் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதை ரொம்ப நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மீரா ஜாஸ்மின் சித்தார்த்தோட ஒய்ஃபா வராங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 சீன்லாம் வந்து பார்க்கும்போது இவங்க தானே தெரியல, ரொம்ப லேட்டரா தான் நான் வந்து ரெகக்னைஸ் பண்ணேவோ மீரா ஜாஸ்மினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு அடையாளம் தெரியாத மாதிரி தான் இருந்தாங்க. பட் ஒன்ஸ் அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டா அந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வந்து பெரும்பாலும் இன்னசென்ட்டாவும் வல்னரபிளாவும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி தான் முக்காவாசி வந்துகிட்டு இருக்குது. அது எல்லாமே அவ்வளோ ஸ்வீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான சீக்வன்சஸ் வந்து கொஞ்சம் பர்ஸ்ட் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. அதில் வந்து அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த சீனில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததா மாதவன் அவர்களுக்கு வந்து இந்த படத்தில் கொஞ்சம் இறுதி சுற்றில் வந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சுமந்துக்கிட்டு ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த கேரக்டருக்கு அமைஞ்சிருக்குது. பட் அதை எந்த தயக்கமும் இல்லாமல் ரொம்பவே கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு. அடுத்ததான் நயன்தாரா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த விஷயம் வந்து நயன்தாராக்கு வந்து அவங்களே டப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஓன் வாய்ஸ் கேட்கும்போதே நமக்கு வந்து அந்த கேரக்டர் மேலேயும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேலேயும் நமக்கு ஒரு பெரிய ஆத்தென்டிசிட்டி கிரியேட் ஆகுது. அதனாலே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. மோரோவர் மாதவனுக்கும் நயன்தாராக்கும் நடுவில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன ரொமான்டிக்கான விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபைட்ஸாக இருக்கட்டும், ஒரு சில சீரியஸான சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு பேருக்குள்ள, அந்த கேரக்டர்ஸ் அதை ஹோல்ட் பண்ணியிருக்க விதமும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க விதம் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. இவங்க 4 பேர் தான் முக்கியமான கேரக்டர் அப்படின்னாலும் அதை தாண்டி நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வராங்க. ஆளுகள முருகதாஸ் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மேட்ச் ஃபிக்சிங் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டாக ஒருத்தர் வராரு, போலீஸ் ஆஃபீஸர், பொலிட்டிஷியன்ஸ், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச முகங்கள் தான். எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஹியூமனோட கிரே ஏரியா இருக்கும் இல்லையா, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு சின்ன சுயநலமாச்சும் இருக்கும், அல்லது ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினைப்பாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து
அடுத்தவங்க காயப்பட்டாலும் பரவாயில்ல, இதை பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போகிறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் மைண்ட் இருக்குல்ல, அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் சிச்சுவேஷனை பொறுத்து போகும் அப்படிங்கிற ஏரியா வந்து ரொம்ப நீட்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல வந்து மாதவனுக்கும் நயன்தாராக்கும் ஒரு கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான சீக்வன்ஸ். அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அது ரொம்ப டெப்த்தான விஷயங்கள் எல்லாமே அதில் பேசிட்டு இருந்திருப்பாங்க. பட் ரொம்ப மீனிங்ஃபுல்லான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீக்வன்ஸ் அது இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமாக ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. படம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் வரைக்குமே வந்து எதை நோக்கி போக போகுது, எந்த கேரக்டர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப லேட்டராக தான் தெரியற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது நம்ம ஃபீல் பண்ணோம். பட் ஒன்ஸ் இதுதான் கான்ஃப்ளிக்ட், இது நோக்கி தான் படம் போக போகுது அப்படிங்கிறது ரிவீல் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சது. பட் அகைன் திரும்பவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்த மாதிரி இருந்துச்சு. சும்மா மேம்போக்கா வந்து இந்த படம் ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லல. எஸ், படம் ஸ்லோவாக தான் போகுது. பட் அது வந்து எல்லா இடங்களையும் பிரச்சனையா இல்லை. ஒரு சில சீக்வன்சஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது, ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. உதாரணத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல மாதவன் நயன்தாரா சீக்வன்ஸ் ஒன்று வருது, அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த சீன் அவ்வளோ டெப்த்தாகவும் இன்டென்ஸாகவும் இருக்குது அப்படிங்கிறனால அந்த சீனை நம்ம அப்படி பார்க்கறதுக்கு என்ஜாயபிளாக தான் இருந்துச்சு. ஆனால் அதே இன்டென்சிட்டி எல்லா சீன்லையுமே இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்குது. அதனால நிறைய காட்சிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அடுத்ததான் இந்த படத்தில் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வருது. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப்போட தான் இந்த படம் ஆரம்பிக்குது. அதை நோக்கி தான் போகவே செய்யுது. இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்குள்ளே ஏகப்பட்ட டென்ஷனான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறப்போ இது மேட்ச்க்கு நடுவில் இவ்வளவு நடக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டென்ஷன் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பர்சனலாக கிரிக்கெட் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அது இந்தியா பாகிஸ்தானை வந்து அப்படி ஒரு பயங்கர வெறித்தனமான விஷயமா க்ளோரிஃபை பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்கள் எனக்கு எக்ஸைட்டிங்காக இல்லை. ஒரு கிரிக்கெட்லேயே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. கிரிக்கெட் யாரோட கேமாக இருக்குது, நம்மளாம் ஏன் கிரிக்கெட் விளையாடவே முடியல, அதை சுற்றி இவ்வளோ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறனால அதை க்ளோரிஃபை பண்ணி காட்டப்படக்கூடிய காட்சிகள் வந்து எனக்கு பெருசாக எக்ஸைட்டிங்காக இல்லை. மேபி நீங்கள் கிரிக்கெட் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த சீன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக டெக்னிக்கலாக ரொம்ப நீட்டான ஒரு படமாக எடுத்திருக்காங்க. மேக்கிங் வைஸ் எந்த குறையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனுமே ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சக்தி ஸ்ரீ கோபாலனோட மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாக தான் அமைஞ்சிருக்குது. தேவையான அளவுக்கு ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுலையும் ஒரு மெலோட்ராமா கிரியேட் பண்ணுறதுலையும் அவங்களோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ ஸ்க்ரீன் பிளேல நம்ம பேசிட்டு அந்த சின்ன சின்ன குறைகளை தவிர்த்து இந்த படத்தை கொஞ்சம் கிறிஸ்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளாக இருக்குது. நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.